படத்தில் எலெக்ஷன் கமிஷன் கரெக்டாக நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. சங்கர் படம்ல சூப்பராக இருக்குது. ராம் சரண் நல்லா நடிச்சா. அஞ்சலி சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது படம். ஆந்திராக்காரவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. சூப்பருங்க. அவருக்கு என்ன வில்லன்னா வில்லன் தான். ராம் சரண் நல்லா நடிச்சிருக்காரு. அஞ்சலி சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பிளாக் வைக்கிறாங்க பாருங்க, அந்த இடம் அப்படியே நம்மள அடுத்து நம்ம உட்காந்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. நல்லா இருக்குங்க, எல்லாமே சூப்பர். சங்கர் படத்தை படம் தான். சாங்ஸ் தெலுங்குல நல்லா இருக்கும். சில பாட்டுனா ரொம்ப நல்லா இருக்கு. சில பாட்டுல நம்மளே டான்ஸ் ஆட வைக்கிறோம். ப்ரோ ஸ்கிரிப்ட் இல்லை, படம் ஏற்கனவே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி இருந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஒரு கலவையாக படம் பண்ணியிருக்காங்க. ராம் சரண் ஆக்டிங் ரொம்ப நார்மலாக இருந்தது. ஸ்கிரிப்டே எதுவும் இல்லாதப்போ அவர் என்ன பண்ணுவார் பாவம், அந்த மாதிரி தான் இருந்தது. 5 பாட்டுக்கு 75 கோடின்றாங்க. இதுக்கியா 75 கோடி அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த 75 கோடியில் ஒரு 15 டேரக்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம். ரொம்ப ஒஸ்டா இருந்தது படம். பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு கருத்தும் கிடையாது ப்ரோ, கருத்தே கிடையாது. நீங்க இந்த கருத்தை இதுக்கு முன்னாடி ஒரு 100 படத்துல பாத்துட்டீங்க. அது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு படமா எடுத்து வச்சிருக்காங்க. இதை எப்படி ஒத்துக்கிறதுனே தெரியல. இது எப்படி நான் 60 ரூபா டிக்கெட் தான் கொடுத்தேன், அதுக்கே என்னால முடியல. பாவம் பின்னாடி 200 ரூபா டிக்கெட் கொடுத்து உட்காந்துட்டு வந்தவங்க மனநிலையெல்லாம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ரொம்ப ஒஸ்டா இருந்தது படம். ப்ரோ பிரம்மாண்டம் எல்லாம் எதுக்கு இப்ப? பிரம்மாண்டம் எதுக்கு? நான் இப்ப எல்லாருமே அதர் கண்ட்ரிஸ் போய் அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சிங்கப்பூர் போறாங்க, மலேசியா போறாங்க. முன்ன எங்கேயுமே வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்ண முடியாது அப்படின்றதால அங்க இருக்கிறத எடுத்து பிரம்மாண்டம்னாங்க. இப்ப அதெல்லாம் தேவையில்லை. ஒரு கண்டென்ட் இருந்தா போதும். லப்பர் பந்துன்ற ஒரு படம் பயங்கரமா ஓடிச்சு. அதுல என்ன பிரம்மாண்டம் பாத்தீங்க? அந்த கிரவுண்ட் எங்க ஊர்ல இருக்கிற கிரவுண்ட் மாதிரி தான் இருந்தது. அதுல என்ன பிரம்மாண்டம் இருந்தது? எதுவுமே கிடையாது. கண்டென்ட் தான் இப்ப மக்கள் கேட்கறாங்க. அதை விட்டுட்டு நான் 5 பாட்டுக்கு 75 கோடி செலவு பண்ணுவேன், நான் இவ்வளவு பிரம்மாண்டத்தை காமிக்கிறேன், ஒரு மண்ணும் தேவையில்லை. எதுக்குன்னே தெரியல. கடைசி வரைக்கும் இந்த படம் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. என்ன இதுல இருந்து சொல்ல வராங்கன்னு தெரியல. ஒண்ணு என்டர்டைன்மெண்டா இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது கண்டென்ட் இருக்கணும். ரெண்டுமே கிடையாது. கண்டென்ட் என்டர்டைன்மெண்ட் இவங்க ஏதோ புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சி அதை வச்சு செஞ்சிருக்காங்க. என்ன பார்க்க தான் முடியல, ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அவர் எப்பயும் போல கத்திக்கிட்டே தான் ப்ரோ இருக்காரு. இதுல அவரோட ஆக்டிங்கே நமக்கு கண்ணில் தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா கண்டென்ட்ல ஒண்ணுமே இல்லை. இவர் சும்மா வருவாரு, கத்துவாரு, நடிப்பாரு, அவ்வளவுதான் இருந்தது. மார்க்காண்டிங்ல அவரை பயங்கரமா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட ஒரு கேரக்டருமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுதான் அவரோட ஒஸ்ட் படம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கத்திக்கிட்டே இருக்காரு ப்ரோ. எதுக்கு கத்துறாருன்னே தெரியல. வித்தியாசமா நடிக்கிறாரு. கண்டென்ட்டோட பார்க்கும்போது நமக்கு வெறுப்பாகுது. இவர் என்னப்பா எல்லாம் போச்சு, இவர் மட்டும் நடிச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சங்கர் சார் கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கு ஸ்டோரினாங்க. இந்த ஸ்டோரியில உள்ள ஒரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்டோரி அவரது மட்டும் இல்ல ப்ரோ. இதுக்கு முன்னாடி வந்த 100 படங்களோட ஸ்டோரி உள்ள இருக்கு. உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். தெரியல அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஷாட் எடுத்திருப்பாருல, ட்ராலி ஷாட் சுத்தி வரல இன்டர்வல்ல, அந்த ஷாட் உள்ள இருக்கு ப்ரோ. அவர் அசிஸ்டன்ட் இருந்தா ஆட்டை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒஸ்ட். நமக்கு எல்லாமே தெரியும் இது அங்க இருந்தா வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் புதுசா ட்ரை பண்ணலாமே? ஏன் திரும்ப அதையே எடுத்து உள்ள வைக்கணும்? கிளாமருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, பாட்டுக்கு வராங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. அவங்களோட கேரக்டர் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. கிளாமருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்னா இப்போ அப்படி ஆகிட்டாங்க. இப்போ வர்ற படங்கள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இவர் இன்னும் பழைய மென்டாலிட்டிலே இருக்காரு அப்படின்னு தான் தோணுது. படமே போர் அடிக்குதுன்ற நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் போர் அடிக்குதா இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்குதா அப்படின்னு வேணா நீங்க கேட்கலாம். ரெண்டுமே போர் அடிக்குது. எதுலையுமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. எல்லாருமே என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. நீங்க இன்னும் பழைய டெம்ப்ளேட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஃபைட் சீனு, அடுத்து ஒரு ஹீரோவோட இன்ட்ரோக்கு சாங். இது எப்படி ஒத்துக்கிறது? நாங்க அந்த மென்டாலிட்டில இருந்து மாறிட்டோம். திரும்ப அதையே எங்களுக்கு காமிச்சா நாங்க ஒத்துக்குவோமா? ரொம்ப ஒஸ்டா இருக்குது. அடுத்த அரசியல் போறாரு போல. அந்த வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த அரசியல் ஒரு மாதிரி தான் இருக்குது. எஸ்.ஜே. சூர்யா, ராம் சரண் 2 பேர் தான் அடிச்சிருக்காங்க. வேற யாரெல்லாம் மோஸ்ட்லி ராம் சரண் தான் ஹீரோ. இல்ல ராம் சரண் தான். ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ படத்தை. செகண்ட் ஹாஃப் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்க தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்க இல்ல ப்ரோ. சாங்லாம் தேவையில்லை ப்ரோ. சாங் எல்லாரும் ஆடியன்ஸை தூங்கினாம ஒழிஞ்சுக்கணும். சாங்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. எல்லாம் தூங்கிட்டு ப்ரோ. சாங்குக்கெல்லாம் யாருமே ஒஸ்ட்டு தான் ப்ரோ. சாங்லாம் ஒஸ்ட்டு தான் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. இந்தியன் டூட நல்லா இருக்கு. கடைசியாக இந்தியன் டூ பார்க்கவே முடியாது. இந்த படம் எஸ்.ஜே. நல்லா பழைய சங்கர் படம் மாதிரி இருக்கு. யூஸ்வலான ஒரு ஹீரோ வில்லன் கான்செப்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான். அவர் பயங்கர வேற யாருன்னா வில்லனா போனதா படம் சரியா போயிருக்க. அவர் தான் படத்தை காப்பாத்தினாருன்னு சொல்லலாம். நல்லது. ஓகேவா? சாங்ஸ் மேல பிரம்மாண்டம் முடியாது. விஷுவல் ட்ரீட் வேற லெவல். விஷுவல் ட்ரீட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் சார். செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது.
நல்லா இருக்கு ப்ரோ. ஓவரால் இந்தியன் டூட நல்லா இருக்கு பார்க்கலாம். அந்த ஜாலியா இருந்தது. ப்ராப்பர் தெலுங்கு மூவி ப்ரோ. ப்ராப்பர் தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரெகுலராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் படம் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இது ப்ராப்பர் விஜய் சார் பண்ண வேண்டிய படம். ஆக்சுவலாக விஜய் சார் பண்ணியிருந்தாங்கன்னா அவரோட கெரியருக்கு இது அவரோட அடுத்த கட்டத்துக்கு இது ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஆக்சுவலாக நல்ல படம் தான், பார்க்கலாம். இதே தான் ப்ரோ. இந்தியன் அதுக்கப்புறம் முதல்வன் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக அரசியல் பெஸ்டான ஸ்டோரி தான். இது ப்ராப்பர் விஜய் சார் பண்ண வேண்டிய படம் தான். ராம் சரண் நல்லா தான் பண்ணியிருக்கு. ஃபாதர் ரோல்லாம் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருக்கு. ஃபாதர் ரோல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ப்ராப்பர் தெலுங்கு மூவி ப்ரோ. ப்ராப்பர் தெலுங்கு ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. தெலுங்கு ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம். ஆமாம், பாட்டுலாம் தேவையில்லாத செலவு தான். பாட்டுலாம் அந்த அளவுக்கு வேஸ்ட்டாக தேவையில்லாமல் பண்ணியிருக்காங்க. படத்துக்காக ராம் சரண் செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு. ஓகே தான். இல்லை இந்தியன் லெவலுக்குலாம் இல்லை. பட் தென் இந்த படத்துக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. லைக் சங்கர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்தியன் 2க்கு கம்பேர் பண்ணும்போது இது நல்லா பெட்டராகவே இருக்கு. அவர் ரோல் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. லைக் ரொம்ப தெலுங்கு படமா இல்லை. லைக் என்ன சொல்றது, ஓவர் ஆக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. விஷுவல் நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. வழக்கமாக சாங்ஸ் மட்டும் தான் பிரம்மாண்டமா இருக்கும். இல்லை படமே பிரம்மாண்டமா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு. ஓகே ப்ரோ, ஆவரேஜாக தான் ப்ரோ இருக்கு படம். என்ன சொல்றது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே.